மாப்பிள்ள டேலாக்க மட்டும் நீ பாத்துக்க தவிர என் வீடியோவை முழுசா நீ பார்க்கல. இல்லை நீ வந்து இங்க வர தேவையில்லாம என்கிட்ட பேசிட்டு இருக்க. அவன் தானே நல்லா தானே போய்கிட்டு இருந்துச்சு. இல்ல உங்க வீடியோஸ் எல்லாம் நீங்க வெளியிடுவீங்கல்ல, அப்ப ஒரு ஓப்பனிங்ல ஒரு சின்ன ரிமார்க் மாதிரி ஓபன் பண்ணுவீங்கல்ல, இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரு மாப்பிள்ள தேனில இருந்து. யார் பண்ணி உன் வாய்ஸ் கொஞ்சம் கரகரன்னு இருக்கு. என்னோட பேர் திருச்சி ரமேஷ். நான் பார்த்தீங்கன்னா விவசாயம் சம்மந்தப்பட்டது, அப்புறம் பட்டாப்பட்டி போட்டு ஆடுறது. என் பேரு காத்து கருப்பு கலை. கருத்தான வீடியோவா போடுவோம். ஏய் வாய முன் ஏந்து போட, எதா அசியமா பேசிட்டு போற. ஃபுல்லா எல்லாமே டான்ஸ் வீடியோஸ் மட்டும் தான் சார். டான்ஸ் வாங்க ஒரு நிமிஷம் வீடியோ பண்ணுங்க. நான் கேட்டேனா இல்ல அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. சோ இது மாதிரி எல்லா பாட்டுக்கும் டான்ஸ் ஆடி வீடியோ போடுவீங்க. என்ன வயசு உங்களுக்கு? 48. 48. அடேங்கப்பா. என்ன பண்றீங்க? ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல மேனேஜரா இருக்கேன் சார். எது ஸ்டார் ஹோட்டல்ல மேனேஜரா இருக்கீங்களா? நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். ரைட் பக்கத்துல. வணக்கம் கப்ரே. அசிங்கப்பட்டான் ஆட்டோக்காரன். இன்னைக்கு எங்க வந்திருக்கேன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம சிக்கன் கடைக்கு வந்திருக்கேன். சரியா நீங்களும் எண்ணெய் ஊத்தி டேஸ்டா சமைச்சு சாப்பிடுங்க. சரியா நீங்க சாப்பிட்டா மட்டும் போதும். மாமா எனக்கு பயமா இருக்குதுங்க மாமா. மாமா என் கூடயே வாங்க. ஐயோ நான் சொல்ல வேண்டியது இவன் சொல்றானே. நீங்க என்ன பண்றீங்க தம்பி? ரொம்ப பெருமையா இருக்க. ஓ அது நீங்க தானா? அவனா நீ? முத்துச்செல்வம் வீடியோ போடுவேன். டான்ஸு ஜிம்முக்கு போனால் நான் ஜிம்மோட ஒரு பாட்டு வச்சு வீடியோ போடுவேன். வெரி குட் கலக்குப்பா கலக்கு. அவரை அறிமுகப்படுத்துறப்ப ஒரு மாதிரி அறிமுகப்படுத்துறாரு. நீங்க அவர் அறிமுகப்படுத்தினா உண்மையை எப்படி அறிமுகப்படுத்துவீங்க? காத்து கருப்பாடினா அவனா என்னடா அப்படி வீடியோ பண்ணி பைத்தியாரம். ஆக்சுவலி வந்து எனக்கு நான் டேலண்ட் பர்சன் தான் சார். நான் வந்து சிங்கராக இருக்கேன். அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. நம்ம என்ன பண்றோங்கிறத விட மக்கள் என்ன எதிர்பார்க்கறாங்கங்கறத நான் உள்வாங்கிக்கிட்டேன். ரொம்ப பெருமையா இருக்குன்னு சொன்னா எல்லாம் பாக்குறாங்க. அப்ப நம்மளும் ஏதாவது ஒண்ணு பண்ணுவோன்ட்டு நானும் பைத்தியம் மாதிரி இது கதையா ஆனாலும் வெறும் கனவா அதாவது சார் நான் வந்து ஆக்சுவலி நல்லாவே பாடுவேன் சார். ஒரு 2 லைன் பாடுறாங்களேன். எவ்வளவு வீடியோ பண்ணாலும் நம்மள தாழ்த்திக்கிட்டு வீடியோ போடலாம், நம்மள கேவலப்படுத்திட்டு வீடியோ போடக்கூடாது இல்லையா? சோ அந்த மாதிரி எதுக்கு போடுறாருன்னு நான் கேக்குறேன். தன்னை கேவலப்படுத்திக்கிட்டு மத்தவங்களை சிரிக்க வைக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் சார். சார் அவர் பண்ற வீடியோ சிரிக்க வைக்கிற மாதிரி இல்லையே, கோவம் வர்ற மாதிரி தான் இருக்குது. இப்பனா இவர் வந்து ஆபாசமா ஒரு பொண்ணு வீடியோ போடுறாங்க, அது ஆப்போசிட்டா தான் பேசுவாரு. இந்த ஊர்லயே இருந்துட்டு உங்க அண்ணனை பேசாம இருக்க சொல்லுங்க, அந்த பொண்ணுக்கு திட்டுறாருலாம் கேட்பாங்க. அவர் முன்னுக்கே சொல்லியிருக்கேன் அந்த விஷயத்தை, அப்பயும் கேட்கறது இல்ல, வீடியோ போட்டுட்டு தான் இருக்காரு. தங்கச்சிகள் எல்லாருமே வந்து வீடியோ பாத்துக்கிட்டு இருக்காங்கன்னு அண்ணன் அந்த பிள்ளையவே திட்டுறாரு. என்னை வயிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும், அந்த பிள்ளைங்க ஒழுக்கமான வீடியோ போடுதுங்கன்னு. இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. ஒரு ஆபாசமான வீடியோ போடுறாங்கன்னா அதை வந்து ட்ரெண்ட் பண்ணி விடுறத இவரா தான் சார் இருப்பாங்க. நிறைய போறான்டா. எனக்கு வந்து என் ஊரு என் தமிழ்நாடுல வந்து வணக்கம்டா மாப்பிள்ள தேனியில இருந்து இது என் கெத்து. இதற்கு இது பதில் இல்லையே. ஏன்னா உலகமே காமிச்சவன் நானு. சென்னைக்கு முத வந்திருக்கேன். இன்னைக்கு விஜய் டிவிக்கு முத வந்திருக்கேன் நானு. இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? கேள்விக்கு என்ன பதில் சொல்ல நீங்க தோத்துக்கிட்டே இருக்கீடா. காரணம் என்னன்னா என் கருத்தை எடுத்துக்கிட்டு ஒரு 10 பிள்ளை திருந்தினா போதும். நீங்களா சொல்லியா பேசுற சொல்லு, நான் பயப்படல சொல்லு. அப்புறம் ஏன்டா கண்ணு கலங்குது? பொம்பளை பிள்ளைக்கு அறிவுரை சொல்றது, பொம்பளை பிள்ளையை திருத்துறது எல்லாத்தையும் பண்ணுங்க. இது வரைக்கும் எத்தனை ஆம்பளை வசதி திருத்திருக்கீங்க? இது ஒரு நல்ல கேள்வி. பதில சொல்றேன். ஏகப்பட்ட பாரு. இல்ல சொல்றேன், அதையும் சொல்றேன். இல்ல அதையும் சொல்றேன். சரி ரெண்டு பேரும் சண்டை போடாதீங்க. ஒரு பொண்ணை பார்த்து நீங்க திட்டுறேன்றீங்க, அது வீடியோ போடுறேன்றீங்க, எவ்வளவு லட்சம் பேர் பாக்குறாங்க அத? எனக்கு அது தப்பா தெரியுது. எனக்கு ரைட்னு நினைக்கிறேன். பைத்தியமாவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா. நான் பேசுறது மட்டும் கேட்டுக்கறணும். இதுதான் தப்பு. நான் பேசாம இருக்கேன். இவளுக்கு பேட்டியை முடிக்கிறக்குள்ள என் வேட்டியை உரி உள்ள இருக்க போட்டி எடுத்தாலும் எடுப்பாங்க. தங்கச்சி ஒரு நிமிஷம் இருங்க. தவறுங்க. நான் என்ன எடுத்தோம்? பேசிட்டே இருக்கறியா? என்ன நினைச்சிட்டு இருக்க? என் வீடியோவை வணக்கம்டா மாப்பிள்ள டேலாக்க மட்டும் நீ பாத்துக்க தவிர என் வீடியோவை முழுசா நீ பார்க்கல. அதுக்கு கோவம் எதுக்கு வருது?
அவ்வளவு வெக்கமா இருந்தா எங்கேயாவது போய் விஷத்தை குடிச்சிட்டு செத்து போங்க. இதுக்கு என்ன இது? நீ வந்து இங்க வர தேவையில்லாம என்கிட்ட பேசிட்டு இருக்க. இங்க வர நீ பெரிய ஆளு, உனக்கெல்லாம் பயந்துருவாங்கண்ணா. குழந்தை எல்லாமே கொஞ்சம் அமைதியாவங்க. இல்லண்ணே அவன் தானே நல்லா தானே போய்கிட்டு இருந்துச்சு. இல்லப்பா நான் ஏதாவது பேசுனேன் நானே. இட்ஸ் ஓகே மேன், இட்ஸ் a ஜோக் மேன், இட்ஸ் a ஜோக். தண்ணியை குடிங்கண்ணே, டென்ஷன் ஆகாதீங்க. இதுக்கெல்லாம் டென்ஷன் ஆகிக்காமா? ரொம்ப கொஞ்சம் காமா இருங்க. சாப்பிட்டீங்களா? என்ன பண்ணிட்டாரு இப்ப அவர் மேல கோபப்படுறீங்க? என்னைய வந்து எவனே பேசுனேன் இவன். நான் தப்பான வீடியோ போட்டேன் நானே. எனக்கு புரியலைங்க, ஆக்சுவலா புரியாம தான் கேக்குறேன் நான். என்ன புரியல உங்களுக்கு? வாழ்க்கை மேல அப்படி என்ன வெறுப்பு? ஏன் இவ்வளவு கோவப்படுறீங்க? பெண்கள் வந்து என்ன சொல்ல முடியாது. என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாமா ஆவடி ஒருத்திக்கு இருந்த பிள்ளை தேனில இன்னைக்கு பூரா நைட்டியை போட்டு மல்லிகை கடைக்கு போய்கிட்டு இருக்கேன். போட்டுமே என்ன பிரச்சனை? எனக்கு வந்து பழைய கிராமத்தை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு. முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்து. கிராமம் இப்படி இருந்தது, அப்படி ஒரு கிராமம் இனிமே வராது. கிராமத்துல நெட்வொர்க் இருக்காது. என்னடா மாப்பிள்ள நீங்க பேசவே முடியாது.